டிடிடிவியின் முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் தனித்து இயங்கும் எதிர்க்கட்சி குழுவின் உறுப்பினர்களிடம் இருந்து தனக்கு நேற்றிரவு கொலை அச்சுறுத்தல். சபாநாயகர் கரு ஜெயசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல்களில் பெண்களுக்கு 1/4 இடஒதுக்கீடு என்ற முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை வரவேற்கின்றேன். டக்ளஸ் தேவானந்தா. தமிழீழம் குறித்து இனியும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் தெரிவித்ததை வரவேற்கிறோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவிப்பு. நேற்று நடைபெற்ற மாகாண சபை 45ஆம் அமர்வில் விக்னேஸ்வரனுக்கும் அவைத்தலைவர் CVK சிவஞானத்திற்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம். அமெரிக்க மற்றும் ஐரோப்பாவை தொடர்ந்து ஆசிய கண்டத்திற்கும் சிகா வைரஸ் ஒருவர் இனங்காணப்பட்டார். இந்திய அணியுடனான முதலாவது T20 போட்டியில் 5 விக்கெட்டுகளால் இலங்கை அணி வெற்றி. வணக்கம். நாடாளுமன்றத்தில் தனித்து இயங்கும் எதிர்க்கட்சி குழுவின் உறுப்பினர்களிடமிருந்து எனக்கு நேற்றிரவு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் தம்மை பாராளுமன்றத்தில் சுதந்திரமான அணியாக செயற்பட அனுமதிக்குமாறு கோரி நேற்று பாராளுமன்றத்தினுள் எதிர்ப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டனர். இந்த பிரச்சனையை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுள் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்துக் கொள்ளுமாறு சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர்களது ஆர்ப்பாட்டத்தை பொருட்படுத்தாது சபை நடவடிக்கைகளை முறையே கொண்டு செல்லவும் அவர் தீர்மானித்தார். இந்த நிலையில் நேற்று இரவு தொலைபேசியூடாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிக்கு இடமளிக்க வேண்டும் என யாரோ மிரட்டல் விடுத்ததாக கரு ஜெயசூரிய இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். எனினும் தான் அதனை பொருட்படுத்த போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல்களில் பெண்களுக்கு 1/4 இடஒதுக்கீடு என்ற முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை வரவேற்கின்றேன் என்று பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்தார். உள்ளூராட்சி அதிகார சபைகள் திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே செயலாளர் நாயகம் அவர்கள் இவ்வாறு கூறினார். மேலும் அச்சட்டம் மூலம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபைகளில் மட்டுமல்லாமல் பாராளுமன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் பெண்களுக்கு அவ்வாறான முன்னுரிமை கொடுக்கப்படவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் உரிய காலத்தில் விரைவாக நடாத்தப்பட வேண்டும். மக்களின் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகளாலேயே இலகுவாக புரிந்து கொண்டு தீர்வுகளை காண முடியும். தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டு விசேட ஆணையாளர்களின் கீழ் உள்ளூராட்சி சபைகள் இயங்குகின்ற போது மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். அதிகாரிகள் மக்களுடன் பணியாற்றுவதற்கும் அந்த மக்களே தமக்கு சேவை செய்யக்கூடியவரை தெரிவு செய்து அவர்களிடம் உரிமையோடு தமது தேவைகளை நிவர்த்திக்க முற்படுவதிலும் நிறையவே வேறுபாடுகள் இருக்கின்றன. இவ்வாறு தெரிவித்திருக்கும் செயலாளர் நாயகம் அவர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் பெண்களுக்கு 1/4 இடஒதுக்கீடு என்ற முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை வரவேற்கின்றேன். அதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் மட்டுமல்லாமல் பாராளுமன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் பெண்களுக்கு அவ்வாறான முன்னுரிமை கொடுக்கப்படவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான கோரிக்கையை அரசாங்கம் ஏற்படுத்த முனையும் புதிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திலும் வலியுறுத்தி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தனது முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும். நீண்டகால யுத்த பாதிப்புகளுக்கு பின்னர் எமது அயராத முயற்சியினால் வட மாகாணத்தில் உள்ளூராட்சி கட்டமைப்புகள் மீண்டும் உயிர் பெற்றன. எனவே அவற்றின் குறைபாடுகளை திருத்திக் கொண்டு அவற்றை மக்களுக்கு பயனுள்ள நிர்வாக மையங்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே வடக்கு மாகாண சபையின் அதிகாரத்திற்குள்ளும் ஆதிக்கத்திற்குள்ளும் வட மாகாணத்தின் உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்ற நிலையில் ஆகவே வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் செயற்பாடுகளையும் அவற்றில் காணப்படும் செயற்திறனற்ற குறைபாடுகளையும் கவனத்தில் கொண்டு அவற்றை நிவர்த்திக்கும் பொறுப்பை வடமாகாண சபை நிறைவேற்ற வேண்டும். வடக்கில் உள்ள உள்ளூராட்சி நிர்வாகங்களை ஏனைய மாகாணங்களில் இருந்து முன்னோக்கி செயற்படுத்துவதற்கு வடக்கு மாகாண சபை கூடுதல் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அப்போதுதான் உள்ளூராட்சி நிர்வாகங்களை மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அதன் மீது மக்கள் கொண்டிருப்பதற்கும் ஏற்ற வகையிலும் அவற்றை பாதுகாத்து முன்னோக்கி செயற்படுத்துவதற்கு முடியுமாக இருக்கும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தமிழீழம் குறித்து இனியும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இப்போதாவது இவர் நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருப்பதை நாம் வரவேற்கின்றோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எமது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த யதார்த்தத்தையே நாம் நமது கொள்கையாகவும் கொண்டு செயற்பட்டும் வலியுறுத்தியும் வருகின்றோம். இந்த நடைமுறையை ஏனைய தமிழ் தலைமைகளும் அன்றே பின்பற்றியிருந்தால் எமது மக்களுக்கு இந்தளவு பாதிப்புகளும் இழப்புகளும் ஏற்பட்டிருக்காது. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களுக்கு நியாயமானதும் நிலையானதுமான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டுமானால் சிங்கள மக்களின் இணக்கப்பாடு அதற்கு அவசியமாகும். அம்மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற தீர்வுகள் எதுவும் சாத்தியமாகாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவ்வறிக்கையில் எமது பிரச்சினைகள் தொடர்பில் சிங்கள மக்கள் மத்தியில் புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாம் நமது செயற்பாடுகளை முன்னகர்த்த வேண்டும். இதன் மூலம் பேரினவாதிகளால் சிங்கள மக்களிடையே புகுத்தப்பட்டிருக்கும் எம்மீதான சந்தேகங்களை அகற்றி அம்மக்கள் மத்தியில் பரஸ்பர நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அதன் பிறகு அம்மக்களை எமக்கான தீர்வு தொடர்பில் அழைத்து வருவதே நடைமுறை சாத்தியமாகும். இதை விடுத்து தமிழ் பேசும் மக்களை வெறும் கருத்து ரீதியில் மாத்திரம் திருப்திப்படுத்துவதற்காக இனவாத கருத்துக்களை விதைத்து அம்மக்களை தூண்டி சுயலாப அரசியலுக்கான மக்களின் வாக்குகளை அபகரிக்கும் முயற்சிகளால் எமக்கு நியாயமானதும் நிரந்தரமானதுமான அரசியல் தீர்வுகள் கிட்டப்போவதில்லை. எமது மக்கள் தொடர்ந்தும் இதனால் வரலாற்று ரீதியில் ஏமாற்றப்படும் நிலையே தொடரும். இதை யதார்த்த ரீதியில் இன்று உணர்ந்து கொண்டுள்ள ஸ்ரீதரன் அவர்கள் தனது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளார். இது ஒரு ஆரோக்கியமான விடயமாகும். ஏனைய அனைத்து தமிழ் தலைமைகளும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு நேர்மையாக செயற்பட முன்வந்தால் எமக்கான நியாயமானதும் நிலையானதுமான அரசியல் தீர்வை நாம் விரைவில் எட்ட முடியும் எனவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்திற்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற மாகாண சபையின் 45ஆம் அமர்வில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில் கடுமையான வாய் தர்க்கமும் ஒருவர் மீது மற்றவர் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். இதன்போது முதல் தடவையாக கூட்டுறவுத்துறையில் இடம்பெற்ற குளறுபடியொன்று தொடர்பாக சபைக்கு தெரிவித்த போது மேற்படி குளறுபடி தொடர்பான சில தகவல்களை சபைக்கு சி.வி.கே. சிவஞானம் தெரியப்படுத்தினார். இதன்போது அவ்வாறு தெரிவிப்பது பிழையான விடயம் என அவைத்தலைவருக்கு முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக முதலமைச்சருக்கு எதிராக சில கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தெரியும், நான் வவுனியா மாவட்டத்தை மாத்திரம் சொல்லுகின்றேன். வவுனியா மாவட்டத்திலே முழுக்க விவசாயத்தை நம்பி பூர்வீக தொழிலாக கொண்ட மக்கள் வாழுகின்ற பிரதேசம். அங்கே உங்களுக்கு தெரியும், வவுனியா மாவட்டத்தின் பெரும்பாலான ஊர்கள் குளங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட பேர்கள். இந்த விடயத்திலே பல கோரிக்கைகளை இந்த விவசாய மக்களுக்காகவும் விவசாய பிரதேசங்களுக்காகவும் நான் விவசாய அமைச்சரிடமும் கௌரவ முதலமைச்சரிடமும் பலமுறை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த 2 ஆண்டுகளிலே குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த ஒரு விடயமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதிலே பிற அந்த விவசாய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே பிற தனிப்பட்ட அல்லது தனியார் கம்பெனிகள் நிறுவனங்கள் மூலம் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக கிட்டத்தட்ட 3 முறை அந்த முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலே முதலாவது மூங்கில் செய்கை, 2வது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மல்லிகை செய்கை, 3வது நேற்றைய தினம் எள்ளு மற்றும் கருவாச் செய்கை. இது விவசாய அமைச்சரின் அனுமதி பெற்றால் மாத்திரம் செய்யப்பட முடியும் என்ற ஒரே ஒரு காரணங்களுக்காக அந்த மேற்கூறிய 2 விடயங்களும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதிலே தேவையில்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் கூட சம்பந்தப்பட்டதாக அவர்கள் சந்தேகப்படுகிறார். இது விடயமாக எங்களுடைய வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி குழுக்களின் பிரதி தலைவர் கௌரவ செல்வம் அடைக்கலனால் கூட சென்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த மூங்கில் செய்கை தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இப்படியாக தன்னிச்சையாக ஒரு அமைச்சரோ அல்லது அமைச்சோ அது செயற்படுவதை நாங்கள் கூட்டு பொறுப்பொண்ட வகையிலே ஆளுங்கட்சி என்ற வகையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சூழலிலே வடக்கு மாகாணத்தின்
விவசாய சேவைகள், கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசன, நீர் விநியோகம், உணவு விநியோகம், சூழல் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயற்பாடுகளில் பாரிய குறைபாடுகள் இதுபோன்று நாங்கள் அறிகின்றோம். முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 10 மணிக்கு முன்னதாக அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பதிலளிப்பதற்கான கால அவகாசம் இல்லாத வகையில் இவ்வாறான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்றது. எங்களுக்கு யாருக்குமே தெரியாத விதத்தில் சபைக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு தந்த குறிப்பிலேயே 10 மணிக்கு முன்னர் காலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் நாங்கள் அதற்கான பதில்களை இங்கு தேடி சமர்ப்பிப்பதற்காக. ஆகவே நீங்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று இத்தகைய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டை வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த பிரேரணையில அவைத்தலைவர் கையெழுத்திடாத நிலையில இந்த குற்றச்சாட்டு ஒரு பிரேரணையை கையெழுத்திட்ட உறுப்பினர்கள் விடயத்தில் உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவைத்தலைவர் இதில் கையெழுத்திடவில்லை. அவைத்தலைவரை இதில் பழி சொல்ல முடியாது. எனக்கு சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அன்றிலிருந்து இன்று 1.5 மாத காலம் உங்களுக்கு போதும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்ல எதுவாக இருந்த கால அவகாசம் நீங்கள் கேட்டதையும் ஒத்துக்கொண்டேன், நான் ஒப்புக்கொண்டதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அன்றிலிருந்து இந்த விடயம் இந்த அவையிலே வரும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆயத்தப்படுத்தி இருக்கலாம் என்றது என்னுடைய அப்பொழுதும் கூட நான் இன்றைக்கு இந்த விஷயம் எடுக்கல. இல்ல நீங்கள் எனக்கும் சுத்தம் இல்லை அது காதுல, நானும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா அதில் இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து வெளிப்படைத்தன்மையோட எல்லாரும் நடந்தா இந்த பிரச்சனை இல்லை. தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் போன ஐங்கரநேசன் எழுந்து கூட்டுறவுத்துறை மீது வேண்டுமென்றே அவைத்தலைவரினால் சில சோடிப்புகள் செய்யப்படுவதாகவும் அவைத்தலைவர் தமக்கு எழுதும் கடிதங்களில் கூட்டுறவு அமைச்சர் என குறிப்பிடாமல் தமது சிறப்புரிமையை பாதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அவைத்தலைவரும் அமைச்சருக்கும் இடையில் கடுமையான வாய்த்தர்க்கம் சில நிமிடங்கள் நீடித்தது. தொடர்ந்து அமர்வு நிறைவடையும் தருணத்தில் மாகாண சபை புலட் உறுப்பினர் ஜி.டி. லிங்கநாதன் அமைச்சர் ஐங்கரநேசனுக்கு எதிராக 11 குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவற்றிற்கு முதலமைச்சர் விசாரணை நடாத்த வேண்டும் என பிரேரணையொன்றை சபைக்கு பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரேரணையாக கொண்டு வந்தார். இதற்கு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் எழுந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரேரணை கொண்டு வரப்படும் போது அது தொடர்பாக முன்னதாகவே தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை மீறி எப்படி உடனடியாக இந்த பிரேரணை சபைக்கு கொண்டு வரப்பட்டது என கேள்வி எழுப்பினார். பின்னர் அமைச்சர் எழுந்து இந்த விடயம் அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தினால் முழுமையாக நடாத்தப்படுகின்றது என குற்றஞ்சாட்டிய நிலையில் மீண்டும் சபையில் வாய் தர்க்கம் மூண்டது. இதில் சில உறுப்பினர்களும் இணைந்து கொண்டு அமைச்சருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். சிறுவர் விவகார இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு எதிராக பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமல் வீரவங்ச குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே விமல் வீரவங்ச இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் யாழில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த விஜயகலா மகேஸ்வரன் அந்நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றாது நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதன் காரணமாகவே விமல் வீரவங்ச இராஜாங்க அமைச்சர் மீது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நல்லிணக்கம் என கூறிக்கொண்டு இவ்வாறான குரோதத்தன்மையை இராஜாங்க அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு 31 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கும் யோசனையை அமெரிக்க அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் நல்லிணக்க மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காகவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஜான் கெரி அந்த நாட்டின் காங்கிரசிற்கு அனுப்பி வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனையிலேயே இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் நல்லாட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றங்களினை தொடர்ந்தே இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண பாடசாலைகளில் மிக நீண்ட காலமாக தொண்டர் ஆசிரியர்களாக கடமையாற்றிய தொண்டர் ஆசிரியர்கள் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி வடமாகாண முதலமைச்சர் அலுவலகம் முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர்.
கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, துணுக்காய், வவுனியா, மடு ஆகிய கல்வி நிலையங்களில் சுமார் 10 வருடங்களாக கடமையாற்றுகின்ற தொண்டர் ஆசிரியர்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்த பின்னர் தாங்கள் 700 பேருக்கும் நியமனங்கள் வழங்கப்படும் என கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராஜா வாக்குறுதி கொடுத்த போதும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டினர். மேலும் தங்களின் நியமனங்கள் பிற்போடுவதற்கு அரசியல் காரணங்களும் இருப்பதாகவும் அரசியல் ரீதியில் செல்வாக்கு பெற்றவர்கள் நியமனங்களை பெற்றுள்ளதாகவும் தடுப்பில் இருந்து விடுதலையானவர்களும் இதில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். இந்நிலையில் பிற்பகல் மேற்படி தொண்டர் ஆசிரியர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். இதன்போது தொண்டர் ஆசிரியர்களாக உள்ள உங்களுக்கான நியமனம் விரைவுபடுத்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்த நிலையில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. சமகால விடயங்களிற்கான நுணுக்கமான பகுத்தறிவுள்ள தீர்வு என்ற பொருளை மையமாக கொண்டு 3வது சர்வதேச ஆய்வரங்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. இன்றைய தினம் காலை ஆரம்பமான நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமதி வசந்தி அரசரட்னம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வானது சமகால விடயங்களுக்கான நுணுக்கமான பகுத்தறிவுள்ள தீர்வு என்ற பொருளை மையமாக கொண்டு ஆராயப்பட்டது. இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் சமகால முகாமைத்துவம் தொடர்பாக உள்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் அனைவரிடமிருந்தும் ஆய்வுக் கட்டுரைகளை அதிகளவாக எதிர்பார்ப்பதாகவும் இவ்வாறான முகாமைத்துவ ஆய்வுச் செயற்பாடுகள் அறிவியல் விருத்திக்கு அவசியமானது என்றும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அத்துடன் 2015ஆம் ஆண்டு 300 ஆய்வுக் கட்டுரைகள் கிடைக்கப்பெற்றதுடன் அதில் 167 ஆய்வுக் கட்டுரைகள் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும். இனி வருவது வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள நான்கானா சாஹிப் நகரின் அருகே இன்று எரிவாயு ஏற்றி வந்த லோரி கார் மீது மோதியதில் 6 குழந்தைகள் உட்பட 13 பேர் உடல் கருகி பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. ஷேக்புரா அருகேயுள்ள மானா வாலா பகுதியில் நடைபெற்ற இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த 20 பேர் அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் சிலரது நிலைமை மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. சாலையோரம் உள்ள கடைகளின் மீது பெட்ரோலுடன் கூடிய தீப்பிழம்புகள் சிதறி தெரித்ததை அடுத்து அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து வெளியேறினர். மேலும் பக்கத்தில் நின்ற வாகனங்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இறந்த சிலரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு கருகி போயிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. 4 லட்சம் எதியோப்பியா குழந்தைகளுக்கு அவசர உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் காப்பகம் தெரிவித்தது. 50 ஆண்டு காலம் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 10 மில்லியன் எதியோப்பியர்களுக்கான அவசர உணவு உதவிகள் கடந்த ஏப்ரல் மாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து அம்மக்கள் பட்டினியில் வாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் காப்பகம் தெரிவித்தது. உதவி வழங்குநர்களின் 245 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி இம்மாத இறுதியிலேயே வந்து சேரும் எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது. கூடுதல் நிதி இல்லாமை எதியோப்பிய குழந்தைகளை கடும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இந்நிலைமை ஒரு பேரழிவை நோக்கி செல்லும் என ஐநா குறிப்பிடுகிறது. 4 லட்சம் குழந்தைகளுக்கு அவசர உணவு தேவைப்படும் அதேவேளை 1.7 மில்லியனுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மாருக்கும் போதிய ஊட்டச்சத்தான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை தொடர்ந்து ஆசிய கண்டத்திற்கும் சிகா வைரஸ் பரவ தொடங்கிவிட்டது. சீனாவில் சிகா தொற்றுக்குள்ளான முதல் நோயாளியாக 34 வயதுடைய ஆண் ஒருவர் இனங்காணப்பட்டார். வெனிசுலா நாட்டிற்கு சென்றுவிட்டு ஹாங்காங் வழியாக சீனா திரும்பிய குறித்த நபர் கடுமையான காய்ச்சல், தலைவலி மற்றும் தொடர் சோர்வால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து சிகிச்சைக்காக வந்தபோது அவருக்கு சிகா வைரஸ் தொற்றிருப்பது பரிசோதனையில் தெரிய வந்தது. இதனால் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது நிலைமை சீரடைந்து வருவதாகவும் சீனாவின் தேசிய சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டு ஆணையகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நோய் தொற்று விரைவில் ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட ஏனைய ஆசிய நாடுகளுக்கும் பரவலாம் என்ற அச்சம் தெரிகின்றது. இதேவேளையில் ஆசியா கண்டத்திற்கும் வேகமாக பரவ தொடங்கியிருக்கும் சிகா வைரஸ் தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் கவலை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கூகுள் நிறுவனத்தின் தலைவரான சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் மிக அதிக ஊதியம் பெறும் உயர் அதிகாரியாக இருக்கிறார்.
இந்தியாவில் பிறந்தவரான 43 வயதான சுந்தர் பிச்சை கடந்த அக்டோபரில் கூகுள் அதன் தாய் நிறுவனமான அல்பபெட் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக மாறிய போது அந்நிறுவனத்தின் தலைமை பதவிக்கு வந்தார். அவருக்கு சுமார் 230 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள கூகுள் நிறுவன பங்குகள் தரப்பட்டதாக அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காட்டுகின்றன. இதன் மூலம் அவரது தனிப்பட்ட பங்கு மதிப்பு சுமார் 650 மில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். தெற்காசியாவின் அதிவேகமான ஆண் மற்றும் பெண் என்ற பெருமையை இலங்கையர்கள் பெற்றுக் கொண்டனர். தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியின் ஆண் மற்றும் பெண்களுக்கான தங்கப் பதக்கங்களை இலங்கை வென்றது. ஆண்கள் பிரிவில் ஹிமேச ஹோசானும் பெண்கள் பிரிவில் ருமேசிகா ரத்நாயக்கவும் வெற்றியீட்டினார்கள். ஹிமேச ஹேசான் 100 மீட்டர்கள் போட்டியை 10.28 செகண்ட்களிலும் ருமேசிகா 100 மீட்டர் போட்டியை 11.71 செகண்ட்களிலும் ஓடி முடித்தனர். நேற்றைய தினம் முடிவடைந்த போது இலங்கை மொத்தமாக 17 தங்கப் பதக்கங்களை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியுடனான முதலாவது T20 போட்டியில் 5 விக்கெட்டுகளால் இலங்கை வெற்றி பெற்றது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி நேற்று புனேயில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதனால் களமிறங்கிய இந்தியா 18.5 பந்து பரிமாற்றங்களின் நிறைவில் சகல இலக்குகளை இழந்து 101 ஓட்டங்களை பெற்றது. தொடர்ந்து துடுப்படுத்தாடி இலங்கை 18 பந்து பரிமாற்றங்களின் நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 105 ஓட்டங்களை பெற்று 5 இலக்குகளால் வெற்றியை தனதாக்கியது. போட்டியின் ஆட்ட நாயகனாக இலங்கை வீரர் சுசின் ராஜித தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளையில் இந்திய அணியுடனான வெற்றியின் பெருமை இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்களை சாரும் என இலங்கை அணித் தலைவர் தினேஷ் சந்திமால் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி நடைபெற்றதன் காரணமாக மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் 7 கோடிக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டியதாக மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் அஜய் ஷிர்கே தெரிவித்தார். இந்தியாவிற்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச T20 போட்டி நேற்று மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை மூலம் 5 கோடி இந்திய ரூபாவும் மைதானத்தின் விளம்பர வருமானம் மூலம் 2.1 கோடி ரூபாவும் பெறப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் அஜய் ஷிர்கே குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானமானது 33,000 பார்வையாளர்களை உள்ளடக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மைதானம் சர்வதேச கிரிக்கெட் சபையினால் டெஸ்ட் போட்டிகளுக்கான மைதானமாக அண்மையில் தரம் உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பித்து நடைபெறவிருக்கும் உலகக்கிண்ண T20 தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்கும் போட்டிகளை நடுநிலையான இடத்தில் நடத்துவதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் ஷஹர்யார் கான் வலியுறுத்தினார். இது தொடர்பில் துபாயில் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் சபையின் கூட்டத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் ஷஹர்யார் கான் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டது. இதன்போது தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் காணப்படுவதால் இந்தியாவில் நடக்கவிருக்கும் உலகக்கிண்ண T20 தொடரில் பாகிஸ்தான் பங்கேற்பதற்கு பாகிஸ்தான் அரசு அனுமதிக்காது என தெரிவித்த ஷஹர்யார் கான், அவ்வாறு அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் துபாய், சார்ஜா அல்லது கொழும்பில் போட்டிகளை நடத்துவதற்கு விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். இது இவ்வாறு இருக்க உலகக்கிண்ண T20 தொடரில் பாகிஸ்தான் அணி விவரம் அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அணியை ஷாகித் அப்ரிடி வழிநடத்தி செல்வார். புதுமுக வீரரும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளருமான ருமன் ரீஸ் சேர்த்துக் கொள்ளப்பட்டதுடன் அகமது ஷெஜாத் அணியிலிருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் தனித்து இயங்கும் எதிர்க்கட்சி குழுவின் உறுப்பினர்களிடம் இருந்து தனக்கு நேற்றிரவு கொலை அச்சுறுத்தல். சபாநாயகர் கரு ஜெயசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான தேர்தல்களில் பெண்களுக்கு 1/4 இடஒதுக்கீடு என்ற முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை வரவேற்கின்றேன். டக்ளஸ் தேவானந்தா. தமிழீழம் குறித்து இனியும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் தெரிவித்ததை வரவேற்கிறோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவிப்பு. நேற்று நடைபெற்ற மாகாண சபை 45ஆம் அமர்வில் விக்னேஸ்வரனுக்கும் அவைத்தலைவர் CVK சிவஞானத்திற்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம். அமெரிக்க மற்றும் ஐரோப்பாவை தொடர்ந்து ஆசிய கண்டத்திற்கும் சிகா வைரஸ், ஒருவர் இனங்காணப்பட்டார். இந்திய அணியுடனான முதலாவது T20 போட்டியில் 5 விக்கெட்டுகளால் இலங்கை அணி வெற்றி.
இத்துடன் டிடிடிவியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுபடுகின்றன. வலிமையான செய்திகளோடு நாளை இணைந்திருங்கள். வணக்கம்.